ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் பூசணி மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்துக்கிறேன். மாங்காயில் ஒரு சைடு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய், பச்சை மிளகா, மாங்காய் எல்லாத்தையும் இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வேகட்டும். நம்ம இந்த சைடில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சிம்பிளான பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.